வணக்கம். ஆச்சிச்சொல் அகராதி டி சீரிஸோட கன்டினியூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டா டிஃபிகல்ட் அப்படிங்கிறது இடரார்ந்த, எளிதல்ல, கடினமான, கடுமையான, செய்தற்கரிய எதுனா டிஃபிகல்ட் அப்படிங்கிறது. கடினமான, கடுமையான, செய்தற்கரிய, இடரார்ந்த, எளிதல்ல எதுனா டிஃபிகல்ட் அப்படிங்கிறது. டிஃபிகல்ட்டி அப்படின்னா கடினம், கடுமை. அப்போ டிஃபிகல்ட் அப்படின்னாலே கடினமான, கடுமையான அப்படிங்கிறதோட பொருள் தான் டிஃபிகல்ட் அப்படிங்கிறது. டிஃபிடன்ஸ் அப்படின்னா ஐயப்பாடு, நம்பிக்கை இழப்பு. டிஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ஐயப்பாடு, பயப்படுறது, நம்பிக்கை இழக்கிறது தான் டிஃபிடன்ஸ் அப்படிங்கிறது. டிஃபிடென்ட் அப்படின்னா தன்னம்பிக்கையற்ற, நம்பிக்கை இழந்த எதுனா டிஃபிடென்ட். டிஃபிடென்ட் அப்படின்னா தன்னம்பிக்கையற்ற, நம்பிக்கை இழந்த. டிஃபிடென்ஸ்னா ஐயப்பாடு, நம்பிக்கை இழப்பு. டிஃபிடென்ட்னா நம்பிக்கை இழந்த. டிஃப்ராக்டர் வேவ் அப்படின்னா கோட்ட அலை. வேவ்னா அலை, டிஃப்ராக்டர் வேவ் அப்படின்னா கோட்ட அலை. டிஃப்ராக்ஷன் அப்படின்னா விளிம்பு விளைவு. டிஃப்ராக்ஷன்னா விளிம்பு விளைவு. டிஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது கசிவுப்பாடு. டிஃப்ளூயன்ஸ்னா கசிவுப்பாடு. டிஃப்யூஸ் அப்படிங்கிறது சிதறசை. சிதறசை, செயலிழக்க சை, பரப்பு. எதுனா டிஃப்யூஸ் அப்படிங்கிறது சிதறசை, செயலிழக்க சை, பரப்பு. டிஃப்யூஸ் நெபுலா அப்படின்னா விரவல். டிஃப்யூஸ் நெபுலானா விரவல். டிஃப்யூஸ் ஓஸ்டியோலைசிஸ். டிஃப்யூஸ் ஓஸ்டியோலைசிஸ் அப்படின்னா எண்பு அரிப்பு. டிஃப்யூஸ் ஓஸ்டியோலைசிஸ் அப்படிங்கிறது எண்பு அரிப்பு. டிஃப்யூஸ் பிளான்டிங் அப்படிங்கிறது பரவல் நடவு. டிஃப்யூஸ் பிளான்டிங்னா பரவல் நடவு. டிஃப்யூஸ்டு அப்படிங்கிறது சிதறிய, செயலிழக்கப்பட்ட, பரப்பப்பட்ட. எதுனா டிஃப்யூஸ்டு அப்படிங்கிறது. டிஃப்யூஸ்னா சிதறசை, செயலிழக்க சை, பரப்பு. டிஃப்யூஸ்டு அப்படிங்கிறது சிதறிய, செயலிழக்கப்பட்ட, பரப்பப்பட்ட. டிஃப்யூஸ்டு லைட் அப்படின்னா பரவல் ஒளி. டிஃப்யூஸ்டு லைட் அப்படிங்கிறது பரவல் ஒளி. பரவல் ஒளி. டிஃப்யூஸ்டு ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னா மங்கிய தெரிப்பு. ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது டிஃப்யூஸ்டு ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது மங்கிய தெரிப்பு. டிஃப்யூசர் அப்படின்னா சிதற செய்பவர், பரவ செய்பவர். யாருன்னா டிஃப்யூசர் அப்படிங்கிறது. டிஃப்யூசியோமீட்டர் அப்படின்னா விரவல்மானி. டிஃப்யூசியோமீட்டர் விரவல்மானி. டிஃப்யூஷன் அப்படிங்கிறது விரவல். டிஃப்யூசியோஃபோரோசிஸ். டிஃப்யூசியோஃபோரோசிஸ் அப்படிங்கிறது விரவல் துகள் பகுப்பு. டிஃப்யூசியோஃபோரோசிஸ் அப்படின்னா விரவல் துகள் பகுப்பு. டிஃப்யூசிவ்லி அப்படிங்கிறது பரவலாக, விரிவாக, விரவல் திறன். எதனா டிஃப்யூசிவ்லி அப்படிங்கிறது பரவலாக, விரிவாக, விரவல் திறன். டிக் அப்படின்னா ஆராய், தோண்டு, பள்ளமாக்கு. டிக் அப்படிங்கிறது நமக்கு தோண்டுன்னு தெரியும். ஆராய், தோண்டு, பள்ளமாக்கு அப்படின்னாலும் டிக்கு தான். டிகாமஸ் அப்படின்னா பாசாங்கு, இருமணம். டிகாமஸ் அப்படிங்கிறது பாசாங்கு, இருமணம். டைகாமி அப்படிங்கிறது மறுமணம். டைகாமி அப்படின்னா மறுமணம். டைஜெனிக் அப்படிங்கிறது ஈருருவம் சார். டைஜெனிக் அப்படின்னா ஈருருவம் சார். டைஜெராட்டி அப்படின்னா தகவல் தொழில்நுட்பர். டைஜெராட்டி அப்படின்னா தகவல் தொழில்நுட்பர். டைகஸ்ட் அப்படிங்கிறது சுருக்க தொகுப்பு. டைகஸ்ட் அப்படின்னா சுருக்க தொகுப்பு. செரிமானம் செய், மனதிற்குள், செய்தி சுருக்கம். எதுனா டைகஸ்ட் அப்படிங்கிறது. டைகஸ்ட் மெகாசின் அப்படின்னா திரட்டு இதழ். டைகஸ்ட் மெகாசின்னா திரட்டு இதழ். டைகஸ்டிபிள் அப்படின்னா செரிக்கக்கூடிய. டைகஸ்டன் அப்படின்னா செரிமானம். டைகஸ்டிவ் அப்படின்னா செரிமானம் உள்ள. டைகஸ்டிவ் என்சைம் அப்படின்னா செரிமான நொதி. டைகஸ்டிவ் கிளாண்ட் அப்படிங்கிறது செரிமான சுரப்பி. கிளாண்ட்னா சுரப்பி. டைகஸ்டிவ் கிளாண்ட்னா செரிமான சுரப்பி. டைகஸ்டிவ் ஜூஸ் அப்படிங்கிறது செரிமான நீர். டைகஸ்டிவ் மேகசின் அப்படிங்கிறது திரட்டு இதழ். டைகஸ்டிவ் மெடிசின் அப்படின்னா செரிமான மருந்து. டைகஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது செரிமான மண்டலம். டைகஸ்டிவ் ட்ராக்ட் அப்படின்னா செரிமான தடம். டிக்கர்னா தோண்டுபவர். இப்போ இங்கே வந்து டைகஸ்ட் அப்படின்னா நமக்கு செரிமானம்னு தெரியும். அதை வச்சே நம்ம நிறையா வேர்டுக்கு வந்து படிச்சுக்கிறணும். அடுத்து டிக்கர் அப்படின்னா தோண்டுபவர். டிக்கிங் அப்படின்னா தோண்டுதல். டிக்கிங்னா தோண்டுதல். டிக்கிங் ஃபோர்க் அப்படின்னா மண் தோண்டு முள்கருவி. டிக்கிங் ஃபோர்க் அப்படிங்கிறது மண் தோண்டு முள்கருவி. டிக்கிங்ஸ் அப்படிங்கிறது தோண்டி எடுத்த பொருட்கள். டிகிஹாம் அப்படிங்கிறது எண்ணிய படக்கருவி. டிகிஹாம்னா எண்ணிய படக்கருவி. டிஜிட் அப்படின்னா இலக்கம், எண்ணியம். டிஜிட் அப்படிங்கிறது இலக்கம், எண்ணியம். டிஜிட்டல் அப்படிங்கிறது இலக்கமுறை, எண்மமுறை. டிஜிட்டல் அப்படின்னா இலக்கமுறை, எண்மமுறை. டிஜிட்டல் அசிஸ்டன்ட் அப்படின்னா எண்ம உதவியாளர். டிஜிட்டல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது எண்ம உதவியாளர். டிஜிட்டல் பேங்க் அப்படின்னா எண்ம வைப்பகம். டிஜிட்டல் பேனர் அப்படிங்கிறது எண்ம பதாகை. டிஜிட்டல் பேனர் அப்படிங்கிறது எண்ம பதாகை. டிஜிட்டல் பேரோகிராஃப் அப்படின்னா எண்ணிய வழியெழுத்த வரைவி. டிஜிட்டல் பேரோகிராஃப் அப்படிங்கிறது எண்ணிய வழியெழுத்த வரைவி. டிஜிட்டல் டிவைட் அப்படிங்கிறது எண்ம இடைவெளி. டிஜிட்டல் டிவைடுனா எண்ம இடைவெளி. டிஜிட்டல் எக்கனாமி அப்படிங்கிறது எண்ம பொருளாதாரம். டிஜிட்டல் எக்கனாமினா எண்ம பொருளாதாரம். டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னா எண்ம நூலகம், மின் நூலகம். டிஜிட்டல் மேஜிக் அப்படிங்கிறது எண்ம மாயம். டிஜிட்டல் மேஜிக்னா எண்ம மாயம், எண்ம மாய வித்தை. டிஜிட்டல் மேஜிக்னா எண்ம மாயம், எண்ம மாய வித்தை. டிஜிட்டல் பேட் அப்படின்னா கணினி வரைவி. டிஜிட்டல் பேமெண்ட் அப்படின்னா எண்ம தொகை வழங்கல். டிஜிட்டல் பிளாட்டர் அப்படின்னா எண்ணிய வரைவி. டிஜிட்டல் பிளாட்டர் எண்ணிய வரைவி. டிஜிட்டல் சிக்னல் அப்படிங்கிறது எண்ணிய சைகை. டிஜிட்டல் டிப்ஸ் அப்படிங்கிறது எண்ணிலக குறிப்புகள். டிஜிட்டல் டிப்ஸ் அப்படின்னா எண்ணிலக குறிப்புகள். டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது எண்ம பரிமாற்றம். டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்னா எண்ம பரிமாற்றம். டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா எண்ம முறை பரப்புகை. இதனா டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் எண்ம முறை பரப்புகை. டிஜிட்டல் வாட்ச் அப்படின்னா எண்ம கடிகை. டிஜிட்டல் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது எண்ம பணித்திறன். டிஜிட்டல் ஒர்க் அவுட்னா எண்ம பணித்திறன். டிஜிட்டலைசேஷன் அப்படின்னா எண்மமயம், எண்மமாக்கல். டிஜிட்டலைஸ் அப்படின்னா எண்மமாக்கம். டிஜிட்டஸ் அப்படிங்கிறது எண்மிய சந்தை முறை. டிஜிட்டிகிரேட் அப்படிங்கிறது குதிகால் படாமல் நடத்தல். டிஜிட்டிகிரேட் அப்படிங்கிறது
குதிகால் படாமல் நடத்தல். டிஜிட்டிகிரேட் அனிமல் அப்படின்னா விரல் நடை விலங்கு. விரல் நடை விலங்கு. டிஜிட்டிகிரேட் அனிமல் அப்படிங்கிறது விரல் நடை விலங்கு. டிஜிடியூல் அப்படிங்கிறது சிறு விரலென்ன முளை. டிஜிடியூல் அப்படிங்கிறது சிறு விரலென்ன முளை. டிக்லா டிக்லாடியேஷன் அப்படிங்கிறது சிலம்பம். டிக்லாடியேஷன் அப்படின்னா சிலம்பம். டிக்லாசியா அப்படின்னா பிளவுனா. டிக்லாடியேஷன் அப்படின்னா சிலம்பம். டிக்லாடியேஷன் சிலம்பம். டிக்லாசியா அப்படின்னா பிளவுனா. டிக்லாசியானா பிளவுனா. டிக்லாட் அப்படிங்கிறது இருமொழி பதிப்பு. டிக்லாட் அப்படின்னா டைக்லாட் அப்படிங்கிறது இருமொழி பதிப்பு. டைக்லாட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது இருமொழி பதிவேடு. டைக்லாட் ரெஜிஸ்டர் அப்படின்னா இருமொழி பதிவேடு. டிக்னிஃபைடு அப்படின்னா கண்ணியமான மதிப்பு வாய்ந்த. டிக்னிஃபைடு அப்படின்னா கண்ணியமான மதிப்பு வாய்ந்த. டிக்னிஃபை அப்படின்னா மதிப்பளி. டிக்னிட்டரி அப்படின்னா உயர் பதவியாளர், சான்றோர், பெரியோர், மதிப்புமிக்க அதிகாரி. யாருன்னா டிக்னிட்டரி அப்படிங்கிறது உயர் பதவியாளர், சான்றோர், பெரியோர், மதிப்புமிக்க அதிகாரி. டிக்னிட்டி அப்படின்னா கண்ணியம், பெருந்தன்மை, மதிப்பு. எதனா டிக்னிட்டி அப்படிங்கிறது கண்ணியம், பெருந்தன்மை, மதிப்பு. டிக்னிஃபை அப்படின்னா மதிப்பளி. டிக்னிஃபைனா மதிப்பளி. டை ஹைப்ரிட் அப்படிங்கிறது இரட்டை கலப்பினம், இரட்டை கலப்புயிரி. எதனா டை ஹைப்ரைட் அப்படிங்கிறது. டை ஜுடிகேஷன் அப்படின்னா தண்டனை தீர்ப்பு. டை ஜுடிகேஷன் அப்படிங்கிறது தண்டனை தீர்ப்பு. டைக் அப்படின்னா அகழி. டிக்டாட் அப்படின்னா கட்டளை. டிக்டாட் அப்படின்னா கட்டளை. டைலாபிடேஷன் அப்படிங்கிறது பால்நிலை. டைலாபிடேஷன் அப்படிங்கிறது பால்நிலை. டைலாபிடேட்டட் கண்டிஷன் அப்படின்னா சீரழிந்த நிலை. டைலாபிடேஷன் அப்படிங்கிறது பால்நிலை. டைலாபிடேட்டட் கண்டிஷன் அப்படின்னா சீரழிந்த நிலை. டைலாபிடேஷன் அப்படிங்கிறது சீர்குலைவு, பாலடைந்த நிலை. டைலாட்டன்சி அப்படின்னா விரிதிறன். டைலாட்டன்சிங்கிறது விரிதிறன். டைலட்டேஷனா விரிதிறன். டைலட்டேஷன் அப்படின்னா விரிவாக்கல். டைலாட்டன்சினா விரிதிறன். டைலட்டேஷன் அப்படிங்கிறது விரிவாக்கல். டைலேஷன் அப்படிங்கிறது விரித்தல், விரிவடைதல். எதுனா டைலேஷன் அப்படிங்கிறது. டைலட்டோமீட்டர் அப்படிங்கிறது விரிவுமானி, விரிவு அளவி. டைலைட்டர் அப்படின்னா விரிவிப்பான். டைலைட்டர் அப்படிங்கிறது விரிவிப்பான். டைலைட்டர் அப்படிங்கிறது விரிவிப்பான். அப்போது இந்த 5 வேர்டு வந்து நம்ம கொஞ்சம் ஒரே மாதிரி படிக்கிற மாதிரி வரும். அடுத்ததா டைலேட்ரி அப்படிங்கிறது காலம் கடத்துகிற, சுணக்கப்படுத்துகிற. எதுனா டைலேட்ரி அப்படிங்கிறது. டைலேட்ரி டாக்டிக்ஸ் அப்படிங்கிறது காலம் கடத்தும் தந்திர முறைகள், சுணக்க சூழ்ச்சி திறன். எதுனா டைலேட்ரி டாக்டிக்ஸ் அப்படிங்கிறது. டைலேட்ரி அப்படிங்கிறது மெதுவான. டைலேட்டரி அப்படின்னா மெதுவான. இங்கே வந்து காலம் கடத்துகிற, சுணக்கப்படுத்துகிறன்னு அர்த்தம் இருக்குது. இங்கே வந்து மெதுவான அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. டைலட்டேண்ட் அப்படிங்கிறது கவின்கலை ஆர்வலர். டைலட்டேண்ட் அப்படிங்கிறது கவின்கலை ஆர்வலர். டைலம்மா அப்படின்னா இருதலை கொல்லி எறும்பு நிலை, ஈரட்டான நிலை, முடிவுக்கு வர இயலாத குழப்ப நிலை. எதுனா டைலம்மா அப்படிங்கிறது இருதலை கொல்லி எறும்பு நிலை, ஈரட்டான நிலை, முடிவுக்கு வர இயலாத அந்த குழப்ப நிலை அப்படிங்கிறது டைலம்மான்னு சொல்கிறாங்க. டைலபிடேட்டர் அப்படின்னா அழிப்போன். டைலபிடேட்டர் அப்படின்னா அழிப்போன். டைலட்டனேட் அப்படின்னா கலை ஆர்வலர். டிலட்டன்டி அப்படின்னா கலை ஆர்வலர். டிலிஜியன்ஸ் அப்படின்னா கடும் உழைப்பு, தளரா ஊக்கம், விடாமுயற்சி. எதுனா டிலிஜியன்ஸ் அப்படிங்கிறது. டிலிஜென்ட் அப்படின்னா கடின உழைப்புள்ள. டிலிஜென்ட் அப்படிங்கிறது கடின உழைப்புள்ள. டில்லி அப்படின்னா எளிமையானவர். டில்லி அப்படின்னா எளிமையானவர். டில்லி டேலி அப்படின்னா காலத்தை வீணாக்கு, இழுத்தடி, தீர்மானிக்க காலந்தாழ்த்து. எதுனா டில்லி டேலி அப்படிங்கிறது. காலத்தை வீணாக்குறது, இழுத்தடிக்கிறது, தீர்மானிக்க காலந்தாழ்த்து அப்படிங்கிறது டில்லி டைலிங் அப்படிங்கிறது குழப்பகால நீட்டிப்பு. டைலூசிடேஷன் அப்படிங்கிறது தெளிவித்தல். டைலூசிடேஷன் அப்படின்னா தெளிவித்தல். டைலூட் அப்படின்னா செறிவு குன்றிய, நீர் பெருக்கிய. எதுனா டைலூட் அப்படிங்கிறது. டைலூட் சொல்யூஷன் அப்படின்னா நீர்த்த கரைசல். டைலூட்டட் ஆசிட் அப்படிங்கிறது நீரேற்றிய புளிமம். டைலூட்டட் ஆசிட் அப்படின்னா நீரேற்றிய புளிமம். டைலூட்டி அப்படின்னா தகுதியிலி. டைலூட்டி அப்படிங்கிறது தகுதியிலி. டைலூட்டன்ஸ் அப்படிங்கிறது விலாவிகள். டைலூட்டன்ஸ்னா விலாவிகள். டைலூட்னா செறிவு குன்றிய, நீர் பெருக்கிய. டைலூட்டினா தகுதியிலி. டைலூட்டன்ஸ் அப்படின்னா விலாவிகள். டைலூஷன் அப்படிங்கிறது நீர்க்க செய்தல். டைலூவியல் டெபாசிட் அப்படிங்கிறது வெள்ளப்படிவு. டிம் அப்படிங்கிறது தெளிவற்ற மங்கலான. டிம்மாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தெளிவற்ற மங்கலான. டிம் கலர் அப்படின்னா மங்கிய நிறம். டிம் ஃபிலாமெண்ட் அப்படின்னா மங்களொளி. டைமியா டோசன் அப்படின்னா மதிப்பு குறைந்தது, விலை குறைவாக கிடைக்கக்கூடியது. எதுனா டைமியா டோசன் அப்படின்னா மதிப்பு குறைந்தது, விலை குறைவாக கிடைக்கக்கூடியது. டைமென்ஷன் அப்படின்னா அளவு, உருவளவை, பருமன். எதுனா டைமென்ஷன் அப்படிங்கிறது. டயமீட்டர் அப்படின்னா இரு சந்தப்பா. இது சந்தப்பா. டைமெட்ரிக் அப்படின்னா நாற்கோணமான. நாற்கோணமான. டைமினிஷ் அப்படிங்கிறது குறுகு, குறைவாக்கு, சிறிதாக்கு. எதுனா டைமினிஷ் அப்படிங்கிறது. டைமினிஸ்
டைமினிஷ் சாங்வேஜ். டைமினிஷ் சாங்வேஜ் அப்படிங்கிறது நலிமொழி. டைமினிஷ் சாங்வேஜ் அப்படின்னா நலிமொழி. டைமினிஷிங் அப்படின்னா குறைந்து கொண்டிருக்கின்ற. டைமினிஷிங் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது குறைந்து வரும் பயன். டைமினிஷிங் யூட்டிலிட்டி அப்படின்னா குறைந்து வரும் பயன். டைமினி டைம் சாரி டைமினூஷன் அப்படிங்கிறது சுருங்குதல். டைமினேஷன் அப்படின்னா சுருங்குதல். டைமினியூட்டிவ் அப்படிங்கிறது நுண்மை. டைமினியூஷன்னா சுருங்குதல். டைமினியூட்டிவ் அப்படின்னா நுண்மை. டைமிஷன் அப்படிங்கிறது புறப்பட உத்தரவு, புறப்பட ஆணை. எதனா டைமிஷன் அப்படிங்கிறது. டிம்மிங் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது மங்கு மின்தடை, மங்கச்சை மின்தடை. டிம்மிங் ரெஜிஸ்டர் அப்படின்னா டிம்மிங் ரெசிஸ்டர் அப்படின்னா மங்கு மின்தடை, மங்கச்சை மின்தடை. டைமார்பிசம் அப்படின்னா ஈருருவாக்கம். டைமார்பிசம் ஈருருவாக்கம். டிம்பிள் அப்படிங்கிறது கன்னத்தில் விழும் சிறு குழி. டிம்பிள். டின் பிளக் அப்படிங்கிறது பன்முனை பொருத்தி. டின் பிளக்னா பன்முனை பொருத்தி. டிங்கி அப்படிங்கிறது சிற்றோடம். டிங்கினா சிற்றோடம். டிங்கி அப்படின்னா மங்களான. டிங்கி இனோவேட்ரி அப்படின்னா படையாற்றல். டைனிங் ஹால் அப்படின்னா உணவுக்கூடம். டைனிங் ரூம் அப்படின்னா உணவு அறை, சாப்பாட்டு அறை. டின்னர் அப்படின்னா இரவு உணவு விருந்து. டின்னர்னா இரவு உணவு விருந்து. டின்னர் அவுட் அப்படின்னா புற விருந்தேகி. டின்னர் அவுட் அப்படிங்கிறது புற விருந்தேகி. டின்னட் அப்படிங்கிறது ஒதுக்க உணவறை. ஒதுக்க உணவறை. டின்னட் அப்படின்னா ஒதுக்க உணவறை. டைனோஃப்ளாஜலைட். டைனோஃப்ளாஜலைட் அப்படின்னா ஈரிலை உயிரி. டைனோஃப்ளாஜலைட் அப்படிங்கிறது ஈரிலை உயிரி. டைனோஃபில் அப்படிங்கிறது மூமா விருப்பர். டைனோஃபில் மூமா விருப்பர். டைனோஃபில்னா மூமா விருப்பர். டைனோசர்னா மூமா. டைனோ டைனோதர் அப்படின்னா தும்பிக்கையான. டைனோதர் தும்பிக்கையான. டயோட் அப்படின்னா இருமுனை மின்வாய். டயோசியஸ் அனிமல் அப்படிங்கிறது இருபால் உயிரி. டயோடுனா இருமுனை மின்வாய். டயோசியஸ் அனிமல்னா இருபால் உயிரி. டயோரமா அப்படின்னா இயற்கை ஓவிய காட்சி. டயோரைட் அப்படின்னா நடுநிலை பாறை. டிஃபால்ட் அப்படின்னா சாய்வு வாட்ட பெயர்ச்சி. டயோரமா அப்படின்னா இயற்கை ஓவிய காட்சி. டயோரைட் அப்படிங்கிறது நடுநிலை பாறை. டிஃபால்ட் அப்படிங்கிறது சாய்வு வாட்ட பெயர்ச்சி. டிப் பைப் அப்படிங்கிறது தோய் குழாய். டிப் பைப்னா தோய் குழாய். டிப் டீ அப்படிங்கிறது தோய்வு தேநீர். டிப் ட்ராப் அப்படின்னா தோய்வு பொறி. டிப் கேத் அப்படின்னா ஆழமுழுக்கு. டிப்தெரிட்டிக் ஃபீவர். அப்படின்னா மாந்த காய்ச்சல். டிப்தெரிட்டிஸ் அப்படிங்கிறது தொண்டை அலர்ஜி. டிப்தாங் அப்படின்னா உயிர் தொடர். டிப் பிளான்டிசம் அப்படின்னா டைப்ளான்டிசம் அப்படிங்கிறது இருமுறை அலைவு. இருமுறை அலைவு. டைப்ளீஜியா அப்படிங்கிறது இருபக்க ஊதை. டைப்ளோபிளாஸ்டிக் அனிமல் அப்படின்னா ஈரடுக்கு உயிரி. டைப்ளோபிளாஸ்டிக் அனிமல் அப்படிங்கிறது ஈரடுக்கு உயிரி. டை டிப்ளாய்டு அப்படின்னா மரபணு தாயிலை. அப்படிங்கிறது மரபணு தாயிலை. டைப்ளாய்டு அப்படிங்கிறது மரபணு தாயிலை. டைப்ளாய்டிசேஷன் அப்படின்னா இருமடியாதல். டைப்ளாய்டி அப்படிங்கிறது இரட்டித்தல். டிப்ளமா அப்படின்னா பட்டயம். டிப்ளமா சர்டிஃபிகேட் அப்படின்னா பட்டய சான்றிதழ். டிப்ளமா கோர்ஸ் அப்படின்னா பட்டய படிப்பு. டிப்ளமேசி அப்படின்னா சூழ்ச்சித்திற நயம், சூழ்ச்சித்திறம், செயலாண்மை திறம். எதனா டிப்ளமேசி அப்படிங்கிறது சூழ்ச்சித்திறம், செயலாண்மை திறம். டிப்ளோமேட் அப்படின்னா தூதர் விரகர். யாருன்னா டிப்ளமேட் அப்படிங்கிறது தூதர் விரகர். டிப்ளமேட்டிக் அஃபயர்ஸ் அப்படின்னா அயலக தூதுறவு. டிப்ளமேட்டிக் கிராப்ஸ் அப்படின்னா விரகர் குழு. டிப்ளமேட்டிக் ப்ரிவிலேஜ் அப்படின்னா தூதுவர் உரிமைகள், விரகர் உரிமைகள். டிப்ளமேட்டிக் ரிலேஷன் அப்படின்னா தூதர் வழித்தொடர், விரகர் தொடர்பு. டிப்ளமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா விரகர் சார்பாண்மை, விரகர் சார்பாளர். டிப்ளமேட்டிக்கலி அப்படின்னா அரசியல் நுட்பத்தோடு, மதிநுட்பத்தோடு. டிப்ளமேட்டிஸ்ட் அப்படின்னா தூதர். டிப்ளோன்டிசம் அப்படின்னா இருமுறை அலைவு. டிப்ளோனோமிக்ஸ் அப்படின்னா பொருளியல் வினைத்திறம். அப்படிங்கிறது பொருளியல் வினைத்திறம். டிப்ளோசிஸ் அப்படின்னா இருமடியாதல். டைப்ளோசிஸ் அப்படிங்கிறது இருமடியாதல். டைப்ளோசூன் அப்படின்னா இணைவாழ்வி. அப்படிங்கிறது இணைவாழ்வி. டைபோலார் அப்படின்னா இருமுனை கொண்ட. டைபோல் அப்படின்னா இருதுருவம், இருமுனையம். டைபோல் அப்படிங்கிறது இருதுருவம், இருமுனையம். டயப்பர் அப்படின்னா தோய்பெண். டைப்பி அப்படிங்கிறது முழு மூடன். டைப்பிங் அவுட் கிராப் அப்படிங்கிறது சாயுடை பாறை தோற்றம், அடிப்பாறை தோற்றம். இதுனா டைப்பிங் அவுட் கிராப் அப்படிங்கிறது. டிப்பி அப்படின்னா அறிவு தடுமாறும். டிப்சிசிஸ் அப்படிங்கிறது கடும் நீர் வேர்க்கை. டிப்சோமேனியா அப்படின்னா வெறியத்தின் மீது வேணவா. டிப்சோமேனியா. டிப்சோஃபோபியா அப்படின்னா மது அருந்த அச்சம். டிப்டைச் அப்படிங்கிறது மடிப்புப்பட்டி. டைரக்ட் அப்படின்னா இயக்கு, கட்டளையிடு, நேரான. டைரக்ட் ஆக்ஷன் அப்படின்னா நேரான நடவடிக்கை, நேர்முக நடவடிக்கை. டைரக்ட் ஆசே அப்படின்னா உரைத்து பார்த்தல். டைரக்ட் கோர் டைப் அப்படிங்கிறது நேரடி உள்ளக வகை. டைரக்ட் காரலேஷன் அப்படின்னா நேரடி தொடர்பு. டைரக்ட் காஸ்ட் அப்படின்னா நேரடி விலை. டைரக்ட் ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது நேர் விலகல். டைரக்ட் எவிடன்ஸ் அப்படின்னா நேர்முக சான்று. டைரக்ட் லேபர் அப்படின்னா நேரடி உழைப்பு. டைரக்ட் லிங்க் அப்படிங்கிறது நேரடி தொடர்பு. டைரக்ட் போஸ்டிங் ரெஜிஸ்டர் அப்படின்னா நேரடி பதிவேடு. டைரக்ட் போஸ்டிங் ரெஜிஸ்டர் அப்படின்னா நேரடி பதிவேடு. டைரக்ட் குவாட் அப்படின்னா நேரடி விலைப்புள்ளி. டைரக்ட் ரெக்யர்மெண்ட் அப்படின்னா நேரடி ஆளெடுப்பு.
டைரக்ட் சோவிங் மெத்தட் அப்படின்னா நேரடி விதைப்பு முறை. டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா நேர்முக வரி. டைரக்ஷன் அப்படின்னா இயக்குதல், கட்டளை, திசை. டைரக்ஷன் கப்ளர் அப்படிங்கிறது திசை பிணைப்புகள். டைரக்ஷன் ஃபைண்டர் அப்படின்னா திசை காட்டி. டைரக்ஷனல் ஃபீல்டு அப்படின்னா திசைப்புலம். டைரக்ஷனல் ஃபீல்டு அப்படிங்கிறது திசைப்புலம். டைரக்ஷனாலிட்டி அப்படின்னா திசைப்பண்பு. டைரக்ஷனாலிட்டி அப்படிங்கிறது திசைப்பண்பு. டைரக்டிவ் அப்படின்னா வழிகாட்டுகிற. டைரக்டிவ் பிரின்சிபல் அப்படிங்கிறது வழிகாட்டும் கோட்பாடுகள். டைரக்டிவ் பிரின்சிபல் வழிகாட்டும் கோட்பாடுகள். டைரக்ட்லி அப்படின்னா நேரடியாக நேரான. டைரக்ட்லினா நேரடியாக நேரான. டைரக்டர் அப்படின்னா இயக்குனர், செயலாட்சி குழு உறுப்பினர். யாருன்னா டைரக்டர். டைரக்டரேட் அப்படின்னா இயக்ககம், இயக்குனரகம். டைரக்டரி அப்படின்னா தகவல் தொகுதி, விவர திரட்டு. டிர்ஜ் அப்படிங்கிறது புலம்பல் பாட்டு. டிர்ஜுனா புலம்பல் பாட்டு. டிரிஜிபிள் அப்படிங்கிறது வழிக்களம். ட்ரிண்டில் ஸ்கர்ட் அப்படின்னா நீலாடை. ட்ரிண்டில் ஸ்கர்ட் நீலாடை. ட்ரிட் ஈட்டிங் அப்படிங்கிறது மண்ணுள் பழக்கம். டிர்ட் பெட் அப்படிங்கிறது மண்கல் புதைமண், கல் புதைமண். டிட்ச் பை அப்படிங்கிறது சிறுவர் விளையாட்டு. டிட்ஃபோபியா அப்படின்னா அழுகச்சம். டிசபிலிட்டி அப்படின்னா இயலாமை. டிசபிலிட்டி லீவ் அப்படிங்கிறது இயலாமை விடுப்பு. டிசபிள்ட் அப்படிங்கிறது இயலாத. டிசபிள்மெண்ட் அப்படின்னா ஏதத்தினால் ஏற்பட்ட இயலாமை, முடம், இயலா நிலை. இதனால் டிசபிள்மெண்ட். டிஸ்அபியூஸ்மெண்ட் அப்படிங்கிறது மருள் அகற்றல். டிஸ்அக்கார்ட் அப்படின்னா இசைவின்மை. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா குறைபாடு. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது குறைபாடான. டிஸ்அஃபெக்டட் அப்படிங்கிறது மன நிறைவற்ற. டிஸ்அஃபெக்ஷன் அப்படின்னா மன நிறைவின்மை. டிஸ்அஃபாரஸ்ட் அப்படிங்கிறது காடலி. டிஸ்அக்ரி அப்படிங்கிறது உடன்படாதிரு, ஏற்காதே, மறுத்துவிடு, மாறுபாடு, வேறுபாடு. எதுனா டிஸ்அக்ரி அப்படிங்கிறது. டிஸ்அக்ரீடபிள் அப்படின்னா ஏற்க விருப்பமற்ற. டிஸ்அக்ரிபிளஸ் அப்படிங்கிறது கவலைகள். டிஸ்அக்ரியபிள்ஸ் அப்படிங்கிறது கவலைகள். டிஸ்அக்ரிமெண்ட்னா உடன்பாடின்மை. டிஸ்ஆலோ அப்படின்னா ஏற்க மறு, தள்ளிவிடு. எதுனா டிஸ்ஆலோ அப்படிங்கிறது. டிஸ்ஆலவபிள் அப்படிங்கிறது ஏற்கத்தகாத, மறுக்கத்தக்க. எதுனா டிஸ்ஆலவபிள் அப்படிங்கிறது ஏற்கத்தகாத, மறுக்கத்தக்க. டிஸ்ஆலோவுட் அப்படின்னா ஏற்கப்படாத. டிஸ்ஆலோவிங் அப்படின்னா ஏற்புடன் படாமை. டிஸ்ஆலோவிங் அப்படிங்கிறது ஏற்புடன் படாமை. டிஸ்ஆம்பிகுவேட்டட் அப்படிங்கிறது தெளிவாக்கி. டிஸ்ஆம்பிகுவேஷன் அப்படிங்கிறது தெளிவாக்கல். டிஸ்ஆம்பிகுவேட்டட்னா தெளிவாக்கி. டிஸ்ஆம்பிகுவேஷன் அப்படிங்கிறது தெளிவாக்கல். டிஸ்ஆம்பிட்டர் அப்படின்னா கசப்பு நீக்கு. டிஸ்அப்பியர் அப்படிங்கிறது காணாமல் போ, மறைந்து போ, மாயமாக. எதுனா டிஸ்அப்பியர் அப்படிங்கிறது. டிஸ்அப்பியரன்ஸ் அப்படின்னா மறைவு. டிஸ்அப்பியர்டு அப்படின்னா மறைந்த, மாயமான. டிஸ்அப்பியர்டு அப்படின்னா மறைந்த, மாயமான. டிஸ்அப்பாயிண்ட் அப்படின்னா ஏமாறச்சை, ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கு. எதுனா டிஸ்அப்பாயிண்ட் அப்படிங்கிறது. டிஸ்அப்பாயிண்டட் அப்படின்னா ஏமாற்றம் அடைந்த. டிஸ்அப்பாயிண்டிங் அப்படின்னா ஏமாற்றம் அளிக்கிற. டிஸ்அப்பாயின்ட்மெண்ட் அப்படின்னா ஏமாற்றம். டிஸ்அப்ரோபேஷன் அப்படின்னா ஏற்காமை, ஏற்பளிக்காமை, ஒப்புதல் அளிக்காமை, விருப்பமின்மை. எதுனா டிஸ்அப்ரோபேஷன் அப்படிங்கிறது. டிஸ்அப்ரூவல் அப்படின்னா ஏற்காமை. டிஸ்அப்ரூவ் அப்படின்னா ஏற்க மறு. டிஸ்அப்ரூவ்டு அப்படின்னா ஏற்கப்படாத. டிஸ்ஆர்ம் அப்படின்னா படைக்கல துறவுனா டிஸ்ஆர்ம் அப்படிங்கிறது. டிஸ்ஆர்மமெண்ட் அப்படின்னா படைக்கல ஒழிப்பு, படைக்கல பதிப்பு, படைக்கல குறைப்பு. எதுனா டிஸ்ஆர்மமெண்ட் அப்படிங்கிறது. டிஸ்ஆர்ம்டு அப்படின்னா படைக்கலமற்ற. டிஸ்அரேஞ்ச் அப்படின்னா ஒழுங்கற்றதாக்கு, சீர்குலை. எதுனா டிஸ்அரேஞ்சு அப்படின்னா ஒழுங்கறச் செய்த, சீர்குலைந்த. எதுனா டிஸ்அரேஞ்சு அப்படிங்கிறது. டிஸ்அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது சீர்குலைவு. டிஸ்அரே அப்படிங்கிறது ஒழுங்கற்ற நிலை, ஒழுங்கற்றதாக்கு, சீரற்ற நிலை, சீரற்றதாக்கு, சீர்குலை. எதுனா டிஸ்அரே அப்படிங்கிறது. டிஸ்அரேஞ்சும் அதே மீனிங் தான். டிஸ்அரேவும் அதே மீனிங் தான். டிஸ்அசோசியேஷன் அப்படின்னா கூட்டக்குலைவு. டிசாஸ்டர் அப்படிங்கிறது பேரழிவு, பேரிடர், துன்ப நிகழ்வு. எதுனா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பேரிடர் மேலாண்மை. டிசாஸ்டர் டூரிசம் அப்படின்னா இயற்கை பேரிடர் காணச்சொல்லல். டிசாஸ்டர் டூரிசம் அப்படிங்கிறது. டிசாஸ்டர் அப்படின்னா பேரழிவு, பெருங்கேடு. எதுனா டிசாஸ்டர் அப்படிங்கிறது பேரழிவு, பெருங்கேடு. டிசாஸ்ட்ரவுஸ் அப்படிங்கிறது பெருங்கேடு விளைவிக்கக்கூடிய. டிசாஸ்ட்ரவுஸ் அப்படின்னா பெருங்கேடு விளைவிக்கக்கூடிய. டிசாஸ்டரஸ்னஸ் அப்படிங்கிறது இடையூறு. டிசாஸ்டரஸ்னஸ் அப்படிங்கிறது இடையூறு. டிஸ்ஆவ் அப்படிங்கிறது உறுதிக்கூற்றை மறுத்தல். உறுதிக்கூற்றை மறுத்தல். டிஸ்பேண்ட் அப்படின்னா கலைத்துவிடு. டிஸ்பேண்ட்னா கலைத்துவிடு. டிஸ்பேண்ட்மெண்ட் அப்படின்னா படைக்கலைப்பு. படைக்கலைப்பு. டிஸ்பிலீஃப் அப்படிங்கிறது நம்பிக்கையற்ற. டிஸ்பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கையற்ற. டிஸ்பிலீவ் அப்படின்னா நம்பாதிரு. டிஸ்பிலீஃப்னா நம்பிக்கையற்ற. டிஸ்பிலீவ்னா நம்பாதிரு. டிஸ்பர்டன் அப்படிங்கிறது சுமையற்றதாக்கு, சுமையை குறை. டிஸ்பர்ஸ் அப்படிங்கிறது பணம் வழங்கு, பிரித்து கொடு. எதுனா டிஸ்பர்ஸ் அப்படிங்கிறது. டிஸ்பர்ஸ்டு அப்படின்னா பிரித்து கொடுத்த. டிஸ்பர்ஸ்டுனா பிரித்து கொடுத்த. டிஸ்பர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது அளித்தல், கொடுத்தல், பணம் கொடுக்கல், பணம் வாங்கல். எதுனா டிஸ்பர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது. டிஸ்பர்சர் அப்படின்னா பணம் கொடுப்போன். டிஸ்பர்சிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறது வழங்கல் அதிகாரி. டிஸ்பர்சிங் அத்தாரிட்டி வழங்கல் அதிகாரி. டிஸ்பர்சிங் ஆஃபீஸர் அப்படிங்கிறது பணம் வழங்கும் அலுவலர். டிஸ்பர்சிங் ஆஃபீஸர்னா பணம் வழங்கும் அலுவலர். டிஸ்க் டிஃப்யூஷன் மெத்தட் அப்படிங்கிறது வட்டு விரவல் முறை. டிஸ்க் டிஃப்யூஷன் மெத்தட்னா வட்டு விரவல் முறை. டிஸ்க் ஃப்ளவர் அப்படின்னா ஆழச்சீர்மை மலர்கள். டிஸ்க் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா வட்டுராய்வு. டிஸ்க் ஃப்ரிக்ஷன் வட்டுராய்வு. டிஸ்க் சைரன் அப்படின்னா வட்டுச்சங்கு. டிஸ்கார் அப்படின்னா களி, நீக்கு. டிசர்ன் அப்படின்னா நுணுகிக்கான், பிரித்தறி, மனத்தால் உணர். என்னதுன்னா டிசர்ன் அப்படிங்கிறது. டிஸ்செரினிபிள் அப்படின்னா வேற்றுமைக்கான்.
டிஸ்செர்னிங் அப்படின்னா கருதுகிற தொலைநோக்குள்ள. டிஸ்செர்னிங் அப்படின்னா கருதுகிற தொலைநோக்குள்ள. டிஸ்செர்ன்மெண்ட் அப்படின்னா எண்ணம் தொலைநோக்கு கூர்ந்து உணர்தல். டிஸ்செர்ன்மெண்ட் அப்படிங்கிறது எண்ணம் தொலைநோக்கு கூர்ந்து உணர்தல். டிஸ்செர்ப்ஷன் அப்படிங்கிறது கொய்தல். டிஸ்செர்ப்ஷன் அப்படின்னா கொய்தல். டிஸ்சார்ஜ் அப்படின்னா கொடுத்து தீர்த்தல் நிறைவேற்றம். டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது கொடுத்து தீர்த்தல் நிறைவேற்றம். விடுவிப்பு வெளியேற்றம் விடுவித்தல். டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது கொடுத்து தீர்த்தல் நிறைவேற்றம் விடுவிப்பு வெளியேற்றம் விடுவித்தல் அப்படிங்கிறது தான் டிஸ்சார்ஜ். டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் அப்படின்னா விடுவிப்பு சான்றிதழ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10 பேஜஸ் வந்து பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் ப்ளேலிஸ்ட்டில் அப்லோட் ஆகிருக்கு, வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.